கோடை விடுமுறை காரணமாக குமரியில் குவிந்த சுற்றுலா பயணிகள் சன்ரைஸ் பாயிண்ட், திரிவேணி சங்கமம், பகவதி அம்மன் கோவில் உள்ளிட்ட இடங்களை கண்டு ரசித்து வருகின்றனர். அது தொடர்பான காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கருப்பூர்லேருந்து வாரேன். இன்றைக்கி கன்னியாகுமரிக்கு சன்ரைஸ் பார்க்கணும். முக்கியமாக சன்ரைஸ் பார்க்குறதுக்கு தான் நான் வந்தேன். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு இப்போ தான் சாமி கும்பிட்டு வாரேன். அதுக்கப்புறம் இந்த பிளேஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது, நேச்சுரலாக இருக்கும். அதுவும் இல்லாமல் டிப்ரெஷனாக இருக்கவங்களுக்குலாம் இங்கே வந்தால் நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். அது மாதிரி கடல்லாம் ரொம்ப நல்லா இருக்குது. அரேபியன் சி, வே ஆஃப் பெங்கால்லாம் இந்த கடல் கன்னியாகுமரி கடலில் தான் சேருது. ஸோ இந்த பிளேஸ் ரொம்ப நல்லா இருக்கு. விழுப்புரம் மாவட்டம் வானூர்லேருந்து வரோம். வானூர் தொல்லமூர் கிராமத்துலேருந்து வந்திருக்கோம். காலையில் இங்கே சூரிய உதயம் பார்த்தோம். அதுக்கப்புறம் இங்கே கடலில் குளிச்சுட்டு பகவதி அம்மனை தரிசனம் பண்ணிவிட்டு திரும்ப போட்டிங் போயிட்டு கண்ணாடி குண்டுபாளையம் இதெல்லாம் பார்த்துட்டு நைட்டு கிளம்பலான்னு இருக்கோம். இன்னும் நிறைய கடைகள்லாம் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது இருக்குது. செம்மையாக என்ஜாயபிள் இருக்குது. விவரங்களோடு செய்தியாளர் தங்கலிங்கம் இணைப்பில் இருக்கிறார். தங்கலிங்கம், வணக்கம். கூடுதல் விவரம் என்ன? வணக்கம். உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமான கன்னியாகுமரியில் அதிகாலை சூரியன் உதயமாகும் அற்புத காட்சியை கண்டு ரசிப்பதற்காகவும், மாலையில் சூரியன் அஸ்தமனமாகும் காட்சியை கண்டு ரசிப்பதற்காகவும், அதே போல் கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் மண்டபம், ஐயன் திருவள்ளுவர் சிலை, கண்ணாடி கூண்டுபாலம் ஆகியவைகளை சுற்றுலா படகில் சென்று நேரில் கண்டு கழிப்பதற்காகவும் உள்ளூர், வெளியூர், வெளிநாடுகளில் இருந்து ஏராளமான சுற்றுலா பயணிகள் தினந்தோறும் குமரிக்கு வருகை தருவார்கள். இந்நிலையில் தமிழ்நாட்டில் பள்ளிகளுக்கு கோடை விடுமுறை மற்றும் ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினமான இன்று குமரி சுற்றுலா தலத்தில் குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களுடன் உள்ளூர், வெளியூர் சுற்றுலா பயணிகள் ஏராளமானவர்கள் வருகை தந்தார்கள். அவர்கள் சன்ரைஸ் பாயிண்ட், திரிவேணி சங்கமம், பகவதி அம்மன் கோயில் கிழக்கு வாசல் பகுதிகளில் அதிகாலை முதலே காத்திருந்து கடலில் சூரியன் உதிக்கும் இயற்கை அழகு காட்சியை கண்டு பரவசம் அடைந்தார்கள். அதே போல் கடல் அலைகளில் விளையாடியும் நீராடியும் சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை மகிழ்ச்சி அடைந்தார்கள். மேலும் கடற்கரையோரம் அமைந்துள்ள குமரி பகவதி அம்மனை நீண்ட வரிசையில் நின்று சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள். அதே போல் கடற்கரை சாலை பகுதிகளில் அமைந்துள்ள கடைகளுக்கு சென்று தங்களுக்கு தேவையான பாசி, சங்கு, மாலை போன்ற அழகு சாதன பொருட்களையும் ஆர்வத்துடன் சுற்றுலா பயணிகள் வாங்கி வருகிறார்கள். கோடை விடுமுறை சீசன் குமரி சுற்றுலா தல வியாபாரிகள் மிகவும் மகிழ்ச்சி அடைந்துள்ளார்கள். சுற்றுலா பயணிகளின் கூட்டம் அதிகரித்துள்ளதால் கன்னியாகுமரி டிஎஸ்பி மகேஷ்குமார் அவர்களின் தலைமையிலான போலீசார் மற்றும் கடலோர பாதுகாப்பு குழும போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். விவரங்களுக்கு நன்றி தங்கலிங்கம்.